இந்த கட்சி இதோடு காலாவதியாகிவிடும் என்று கருதினார்கள். சூரிய பெருவெளியிலே தூக்கி எறியப்பட்டுவிடும் என்று கருதினார்கள். இதற்கு பின்னரும் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல. குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம், தரணிவாழ் தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சங்கராலம் செய்கிற கூட்டம். எங்களுக்கு தோல்வி இல்லை. நாங்கள் பிறவி போராளிகள் போராடி கொண்டிருப்போம். அதற்கு அடையாளம் தான் இந்த கூட்டம். திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற நேரம், நாலாபுரத்திலும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கிற நேரம். நான் அவசரப்பட்டு பேசவில்லை. வாழ்வு சிறிது, இது நீர்க்குமுடியை போன்றது. இந்த வாழ்க்கை எத்தனை காலம் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு பெரியாரும் அண்ணாவும் ஊட்டி வளர்த்த சிந்தனைகளை காக்கவே அரசியல் இயக்கத்துக்கு வந்தேன். இந்த சோதனையான வேளையில், இந்த துன்பமான நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். மழை பொழிகிற போது உழவன் மகிழ்வான். கார்மேகங்கள் திரளுகிற போது, மின்னல் பாய்கிற போது, நெடுவானத்திலே மின்னல்கள் பழிச்சிடுகிற போது, இடி இடிக்கிற போது, இடியோசை கேட்கிற போது, மழை கொட்டுகிற போது உழவனுடைய உள்ளம் களிப்புறும். புதுமணப்பெண் தலை சாய்ந்து நிற்பதை போல கதிர்கள் குலுங்குகிற காட்சியை கண்டு புலகாங்கிதம் அடைவான். ஆனால் இரவோடு இரவாக கள்வர்கள் அதை கவர்ந்து கொண்டு போய்விட்டால், களத்து மேட்டுக்கும் களஞ்சியத்துக்கும் அந்த தானியங்கள் வராவிட்டால் அவன் உள்ளம் எப்படி வெதும்புமோ அப்படி என் தோழர்கள் வெதும்பி இருக்கிறார்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, எனக்கு தன்முனைப்பில்லை.